சரி ஓகேப்பா. சொலானேசி அப்படின்றது நீங்க ஜென்ரலா டொமேட்டோ ஃபேமிலி, பிரிஞ்சால் ஃபேமிலி, பொட்டேட்டோ ஃபேமிலி எப்படின்னா நீங்க சொல்லிக்கோங்க, ரைட்டா? அப்ப இது டைகாட்டா மோனோகாட்டா? டைகாட், ஒரு இருவித்திலை தாவரம். சொலானேசியில் வர்றது எல்லாமே அது ஒரு டைகாட் ஃபேமிலி தான்ப்பா, ரைட்டா? ரைட். அதுல நம்ம இப்பதானே சொன்னோம், ஒரு பிளான்ட்டை பத்தியோ அல்லது ஒரு ஃபேமிலியை பத்தியோ டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்? முதல்ல அதோடைய ஹாபிட், எங்க வாழுதுன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெஜிடேட்டிவ் கேரக்டர், வெஜிடேட்டிவ் கேரக்டர்ல ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளவரு, இன்ஃப்ளோரசன்ஸ், கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அவ்வளவுதான். ரைட்டா? சரி. இட் இஸ் எ லார்ஜ் ஃபேமிலி காமன்லி கால்ட் ஆஸ் பொட்டேட்டோ ஃபேமிலி. இது வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய தாவர குடும்பம். இதை நம்ம என்ன சொல்றோம்? பொட்டேட்டோ ஃபேமிலி. ஏன்னா உருளைக்கிழங்குன்றது ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள், சரியா? நார்த் இந்தியாவிலும் சரி, சவுத் இந்தியாவிலும் சரி, எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டிராபிக்ஸ், சப்டிராபிக்ஸ் அண்ட் ஈவன் டெம்பரேட் ஜோன்ஸ் ஆல்சோ. வெப்பமண்டல, துணை வெப்பமண்டல அல்லது மித வெப்பமண்டல, டெம்பரேட்னா எல்லா ஜோன்லயும் ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு இருக்கும் அப்படின்றாங்க, சரிங்களா? இது அதோட டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரியான ஏரியா தான். இந்த சொலானேசில ஒன்லி பொட்டேட்டோ மட்டும் நம்ம சொல்லலை, நீங்க கத்திரிக்காயும் அதில் தான் வந்துடும், வேற என்ன, தக்காளி, எல்லாமே இந்த மாதிரியான பகுதிகள்லாம் வளரும் அப்படின்றாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், உடல பண்புகள் அப்படின்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்னா நீங்க அதுல எது வரக்கூடாதுன்னா ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் தனியா படிப்போம், பார்ப்போம். பிளான்ட்ஸ் மோஸ்ட்லி ஹெர்ப்ஸ், ஹெர்ப்ஸ்னா சிறு செடி, ஷர்புனா புதர் செடி, சரியா? ரேர்லி ஸ்மால் ட்ரீ. நீங்க சுண்டக்காய் பார்த்துருக்கீங்களா? சுண்டக்காய் எவ்வளோ ஹைட் வளரும் விட்டீங்கன்னா தெரியாது, சுண்டக்காய் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ ஹைட்டு வளரும். இன்னும் நீங்க விட்டு பாருங்க, இன்னும் பெருசா கூட வரும், சரிங்களா? அப்ப நீங்க சொலானேசினா ஐயோயோ நீங்க தக்காளி எங்கடா மரமா வளருது அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. அந்த ஃபேமிலி இருக்கிறதோட கேரக்டர்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க, சரியா? அப்ப ஹெர்பா இருக்கலாம் மணத்தக்காளி, ஷர்பு புதர் செடி, தக்காளி செடி விட்டு பாரு இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசா போயிட்டே இருக்கும், ரைட்டா? அந்த ஸ்மால் ட்ரீஸ்னா மேபி சுண்டக்காய், அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சு, சரிங்களா? ஸ்டெம்மை பொறுத்த மட்டும் ஹெர்பேசியஸ், ஹெர்பேசியஸ்னா தக்காளி செடியில் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணாலும்னாங்க உடஞ்சிக்கும், ஹெர்பேசியஸ். ரேர்லி உட்டி, அந்த சுண்டக்காய் செடி நான் சொன்னல அது கொஞ்சம் கட்டைத்தன்மை கொண்டதாக கூட மாறும். ஏரியல், மேல் நோக்கி வளர்றது. எரெக்ட், எரெக்ட்னா எப்படி இருக்கும்? படர்ந்து வளர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம்மு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல், உருளை வடிவமானது. அண்ட் பிரான்ச்சு, கிளைகளை கொண்டது. சாலிட் ஆர் ஆலோ, சாலிட்னா என்ன இருக்கும்? அந்த ஸ்டெம்மு ஃபுல்லாவே தடிமனா இருக்கும், ஹாலோனா உள்ள டியூப் மாதிரி உடைச்சா என்ன ஆகும்? டப்புன்னு உடைச்சிக்கும், அந்த மாதிரி இதுல இருக்குன்னு சொல்றாங்க, ஓகே? அதுக்கப்புறம் ஹேரி ஆர் கிளாப்ரஸ் அப்படின்னா என்ன? தக்காளி செடி பாருங்களேன், மேல சின்ன சின்ன ஏர்ஸ் இருக்கும், சரியா? அப்படியே கை வச்சாவே நமக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கலாம். அது கிளாப்ராஸா இருக்கும். அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் பொட்டேட்டோ, இது மறக்கூடாது, சரியா? ஸ்டெம்மு பொட்டேட்டோன்றது ஸ்டெம்முடைய பார்ட் தான் அது. அது என்ன ஸ்டெம்மு? அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், தரைகீழ் தண்டு. அதுதான் சொலானம் டியூபரோசம். இதோட பைனாமியல் நேம்மா உருளைக்கிழங்குடைய பைனாமியல் நேம், ஓகேவா? இது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ல ஸ்டெம்மு. அடுத்தது லீவ்ஸ். இது நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சுக்கிறத இங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஆல்டர்னேட் லீவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, ஒரு நோட்ல ஒரு லீஃப் வரும் இன் அன் ஆல்டர்னேட் மேனர், லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று, ஓகேவா? சிம்பிள் லீஃப், இன்சிஷன்லாம் இருக்காது, ஒரே லேமினா மட்டும் இருக்கும். ரேர்லி பின்னேட்லி காம்பவுண்ட் அப்படின்னா எப்பயாவது ஒரு சில பிளான்ட்ல பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபா இருக்கும், அதாவது சிறகு வடிவ இலைகளாக இருக்கும். எக்ஸ்டிபுலேட் அப்படின்னா ஸ்டிபுல்ஸ் ஆர் ஆப்சன்ட், ஓகே? ஸ்டிபுல்ஸ் வந்து இல்லைன்னா முன்னாடி என்ன பண்ணிக்கணும்? எக்ஸ்டிபுலேட் அப்படின்னு சொல்லணும், ஓகே? வீனேஷன் இஸ் ரெட்டிகுலேட். சார் இருவித்திலை தாவரம், டைகாட். டைகாட்னா மோஸ்ட்லி என்னதான் இருக்கும்? சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு தான் இருக்கும், சரிங்களா? ரைட். இந்த படத்துல டோட்டல் இதுவே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வெஜிடேட்டிவ் கேரக்டரை பாருங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கக்கூடிய ஒரு ட்விக். இது என்ன, எது மாதிரி இருக்குது? மணத்தக்காளி மாதிரி இருக்குதா? மணத்தக்காளி எங்க சார் ரெட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, சும்மா சரி விடு, அது கூட வச்சுக்கோ, சரி ஓகே. அதுக்கடுத்தது பி வந்து ஃப்ளவர் எங்க இருக்கு? இது வந்து அதுல இருக்கக்கூடிய ஃப்ளவர் இப்படிதான் இருக்கும்.
அண்ட் சி எங்க கொடுத்துருக்கான் எல்எஸ் ஆஃப் ஃப்ளவர். அந்த ஃப்ளவரை லாங்கிடியூடல் செக்ஸ் நீள்வட்டு தோற்றம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் டின்றது ஆண்ட்ரிஷியம், ஈன்றது கைனீஷியம், அதாவது ஸ்டாமன் கார்பல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃப்ளோரல் டயக்ராம் நம்ம பின்னாடி வந்து படிக்கலாம், இப்போ வேண்டாம். ஐயோ என்ன பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கோம், வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டெம்மு பார்த்தோம், லீவ்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ரூட் இதுல வந்து டேப் ரூட் தாண்டா இருக்கும், ஆணிவேர் தொகுப்பு தான் இதுல இருக்கும். சரிங்களா? சல்லி வேர்லாம் இல்லை. ரைட். ஃப்ளோரல் கேரக்டரை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் சாலிட்டரி, அதாவது தனியான ஒரு மலராக இருக்கலாம். ஆக்சிலரி கோண லீஃப் வருது இல்ல, அதோடைய கோண பகுதியில் உருவாகலாம். அல்லது சைமோஸ் ஆசின் சொலானம், சொலானம்ன்றது ஜீனஸோட நேம். சரிங்களா? அதுல சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கலாம். சைமோஸ் நமக்கு தெரியுமே, மேல மெச்சூர் ஃப்ளவர் இருக்கும், கீழே யங் ஃப்ளவர் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஃப்ளவரை பொறுத்த மட்டும் பைசெக்சுவல், போத் மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஒன்னாவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ் மார்பிங்னா எப்படி வெட்டினாலும் வர்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் கேலிக்ஸ் புள்ளி வட்டம், செப்பல்ஸ் எத்தனை 5 அப்படின்னா இது பென்டாமீரஸ் ஃப்ளவர். கரெக்டா? 5 அங்க மலர். யுனைடெட், ஒவ்வொரு பெட்டலும் அதாவது ஒவ்வொரு புள்ளி இதழும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருக்கும். சரிங்களா? அப்போ இணைஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்ன? இணைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? தொடு இதழலாம். கேமோ செப்பலஸ், செப்பலஸ் தானம்மா. கேமோ செப்பலஸ், அதுதான் இந்த இடத்துல யுனைடெட்னு அர்த்தம். ரைட்டா? அண்ட் பெர்சிஸ்டன்ட் கேலக்ஸி, இதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். நிலைத்த புள்ளி வட்டம், அதான் கத்திரிக்காய் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கத்திரிக்காய் பாத்துக்கிறீங்களா? இப்படிதான் இருக்கும். கரெக்டா? உங்கள் ஓட்டு கத்திரிக்காய் சின்னத்துக்கு விடு, சும்மா சொல்றேன் ஏதோ ஒண்ணு. ஐயோ சும்மா போட்டோமா, விடமா, நீ பாக்குறதே எனக்கு. கத்திரிக்காயில மேல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒட்டிட்டு இருக்குல்லப்பா, அதுதான் என்னது? பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். யூஸ்வலா கேலிக்ஸ் கொரோலா என்ன ஆயிடும், புள்ளி வட்டமும் அல்லி வட்டமும் உங்களுக்கு ஃப்ளவர்ல இருந்து விழுந்துரும், கீழே விழுந்துரும். ஆனா இந்த ஃபேமிலியில மட்டும் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். இங்க பார்க்கலாம். அப்புறம் வேற எங்க பாப்பீங்க? ஜஸ்ட் இமேஜின், என்னது கேரக்டர்? அத தக்காளி உடு, இமேஜின்மா. மேல பச்சை கலர்ல ஒட்டிட்டு இருக்கும், பாத்துக்குங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தாண்டா பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். நம்ம படிக்கக்கூடிய 10 ஃபேமிலிலையும் ஒரே ஃபேமிலியில தான் பெர்சிஸ்டன்ட் இருக்கும், இங்க மட்டும்தான் சொலானேசி மட்டும்தான். ஓகேப்பா? ரைட். அப்புறம் வேல்வெட் ஈஸ்டிவேஷன் நமக்கு தெரியுமே, தொடு இதழ் அமைப்பு. கேலிக்ஸ் ஒன்னோட ஒண்ணு தொட்டுட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். குரல். அதுக்கப்புறம் அல்லி இதழுக்கு வருவோம். பெட்டல்ஸ் 5, இதுவும் 5 தான். யுனைடெட் அப்படின்னா கேமோ பெட்டலஸ் அப்படின்னு அர்த்தம். வேல்வேட்னா அதே தான், ரெண்டுத்திலுமே வேல்வேட் ஈஸ்டிவேஷன் தான். படம் போடும்போது எல்லாமே தொடு இதழ் அமைப்பு தான் இருக்கும். ஓகே? வேணும்னா நீங்க பாரு, இந்த படத்தை பாரு. கரெக்டா இருக்கா? எல்லாம் ஒன்னோட ஒன்று தொட்டுட்டு இருக்கா? கேலிக்ஸும் தொட்டுட்டு இருக்கு, கொரோலாவும் தொட்டுட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ரைட். அடுத்ததுப்பா ஆண்ட்ரிஷியம், மகரந்த தாள் வட்டம். ஸ்டாமன்ஸ் ஆர் 5, மொத்தம் எத்தனை இருக்குது? 5. ஏபி பெட்டலஸ், அல்லி ஒட்டிய மகரந்த தாள். இந்த படத்தை பாரு, இது இருக்குல்ல, இங்க பாருங்களேன். இதான கொரோலா அல்லி இதழ். அந்த அல்லி இதழ் எது ஓட்டிட்டு இருக்குப்பா? ஸ்டாமன்ஸ் ஓட்டிட்டு இருக்கு. அப்ப ஸ்டாமன்ஸ் 5 ஏபி பெட்டலஸ்னா இதான் அர்த்தம். மேல ஒரு ஜாயிண்டிங்க நீங்க என்ன பண்ணணும், போடணும். ஓகேவா? அடுத்தது கைனீஷியத்துக்கு வாங்க. பை கார்பலரி, பை கார்பல் 2 கார்பல் இருக்கும். அப்ப பிராக்கெட்ல எத்தனை போடுவீங்க? 2 போடணும். சின்கார்பஸ் குத்துக்கிறாங்க, பிராக்கெட் தான். ஆப்ளிகேட்லி பிளேஸ்டு, சரிங்களா? அது ஆப்ளிகேட்டா அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சுப்பீரியர் ஓவரி, ஜிக்கு கீழே கூட போடணும். கார்பல் எத்தனை? 2, சின்கார்பஸ் அப்படி போடணும். ஓகேவா? இந்த ஆண்ட்ரிஷியத்தை போடும்போது ஆண்ட்ரிஷியம் எத்தனை? 5. இது யுனைடெடா? நோ.
புரியுதுங்களா? இப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு பிராக்கெட்டை மாத்தி கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம், பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் பைலாக்யூலார், இரு அறைகளை கொண்டதுன்னு அர்த்தம். பிளசண்டா சோலன் வித் மெனி ஓவியூல்ஸ். சரியா? பிளசண்டா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்கும், நிறைய ஓவியூல்ஸ் இருக்கும். தக்காளியில் நிறைய விதை இருக்குது, கத்திரிக்காயில் நிறைய விதை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. அண்ட் பிளாசன்டேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சியல் பிளாசன்டேஷன். சரிங்களா? அச்சு சூழ் ஒட்டு முறை தமிழ்ல. ஓகேவா? புரிஞ்சிச்சா அது? ரைட். அடுத்தது ஃப்ரூட், பெர்ரி ஆர் கேப்சூல். பெர்ரினா தக்காளி வந்து பெர்ரி வகையிலான கனி. தக்காளி கத்திரிக்காய் இருக்குல்ல, பெர்ரினா சதைப்பற்றுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. மணத்தக்காளிக்கு இது இல்லை, அதுவும் பெர்ரி தான். கேப்சூல்னா அதான் நான் சொன்னேன், வெடிக்கிற மாதிரியானது. கேப்சூல்னா வெடிக்கிற மாதிரியானதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? சுண்டைக்காலாம் வெடிக்குமா? கொஞ்ச நேரம் காய வச்சு பாரு, வச்சு. ரைட். சீடு வந்து மெனி சீடு, நிறைய விதைகள் இருக்கும். எண்டோஸ்போமஸ், இது வந்து கருவூன் திசு கொண்ட விதைகளுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். புளூரல் ஃபார்முலா ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். K5 கேலிக்ஸ், புள்ளிவட்டம் 5 இணைந்தது. C5 கொரல்லா, அல்லிவட்டம் 5 இணைந்தது. ஆனா ஆண்டிஷன் எத்தனைங்க? 5, நாட் யுனைடெட். ஞாபகம் வச்சுக்கோ. பட் ஏபி பெட்டலஸ் மேல கோடு போட்டாங்க. ரைட்டா? கைனிஷியத்துல 2 கார்பல், சின்கார்பஸ் இணைஞ்சது, சுப்பீரியர் ஓவரி. ஓகேவாடா? இப்போ ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்துடலாமா? சரி, இப்போ நம்ம பார்த்தது தான் திருப்பி. இப்போ ஃப்ளோரல் ஃபார்முலா சொல்லுங்க. ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், K5 யுனைடெட். சரியா? எல்லாமே எங்க இணைஞ்சிருக்கு பார்த்துக்கோ. அதுக்கடுத்தது கொரோலா 5 ஆல்சோ யுனைடெட். இன்னொன்னு உடஞ்சிருக்கு, இணைஞ்சிருக்கா? ரைட். அடுத்தது ஆண்டிசியம் 5 நாட் யுனைடெட், பட் என்னது? எபி பெட்டலஸ், அள்ளி ஒட்டியதுன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் கைனீசியம். ஓகேவா? இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃப்ளோரல் டயக்ராம் இப்படிதான் இருக்கும், பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், பொருளாதார முக்கியத்துவம். இந்த சொலானேசியில வெஜிடபிள் ஃபேமிலி, நிறைய காய்கறிகள் நமக்கு கொடுக்கும். மெனி பிளான்ஸ் பிலாங்கிங் டு த ஃபேமிலி ஆர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். உணவாக நிறைய பயன்படுகிறது. எது? டொமேட்டோ, தக்காளி, பிரிஞ்சால்லாம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. சரியா? ஒரு சில ஸ்பைசஸ் ஆக பயன்படுத்துறோம், சில்லி, மிளகாய். சரியா? அதுக்கப்புறம் ஒரு சில மெடிசனுக்காக பயன்படுத்துறோம். அட்ரோபா பெலடோனா, அஸ்வகந்தா. அட்ரோபா பெலடோனான்னு சொல்லுவாங்கப்பா. அட்ரோபின் அப்படின்ற ஒரு அல்கலாய்டு வந்து எடுப்பாங்க. பெலடோனா ஒரு மெடிசனல் பிளான்ட். அதே மாதிரி அஸ்வகந்தா. சரியா? இதெல்லாம் சொலானேசியில வரக்கூடிய என்னது? மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பிளான்ட். ஓகே. அதுக்கடுத்தது பியூமிகேட்டரி, டொபாக்கோ, புகை உருவாக்க, தம் அடிக்கிறதுக்கெல்லாம் அது யூஸ் பண்றது, அதுதான் பியூமிகேட்டரி. அதுக்கப்புறம் ஆர்னமெண்டல், அழகு தாவரம், பெட்டூனியா. அழகு தாவரம் என்னது? பெட்டூனியா. அவ்வளவுதான் சொலானேசி. சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா பாரு. சொலானேசி எஸ், கொஞ்சம் ஒரு வாட்டி பாரு அதை. பார்த்துட்டியா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சம்மரி ஏற்கனவே என்ன படிச்சிருக்கிறோமோ அதை ஒரு வாட்டி என்ன பண்ண போகிறோம், வேகமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எக்ஸிபிட் எனாமஸ் வேரியேஷன் இன் ஷேப், சைஸ், ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், லைஃப் ஸ்பேன், ஹாபிட் அண்ட் ஹாபிட்டட். அதாவது பூக்கக்கூடிய தாவரங்கள், ஆஞ்சியோஸ்பம்கள் வந்து ஷேப்பில், வடிவத்தில், சைஸில், அளவில், அமைப்பில், அப்புறம் எந்த வகையிலான ஃபுட்டை எடுத்துக்குது, அண்ட் லைஃப் ஸ்பான், ஆயுட்காலம், ஹாபிட், வாழிடம், அண்ட் வாழ்க்கை முறை, இதன் அடிப்படையில் என்ன ஆகுது? வேரியேஷனை கொண்டு இருக்கிறது.
அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தே ஹேவ் வெல் டெவலப்டு ரூட் அண்ட் ஷூட் சிஸ்டம். அப்ப ஒரு ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைந்த வேரும் தண்டும் அதுல இருக்கும்னு சொல்றாங்க. ரூட் சிஸ்டம் இஸ் எய்தர் டேப் ரூட் ஆர் ஃபைப்ரஸ். சார் வேர் தொகுப்பு என்னவா இருக்கலாம்? ஆணி வேர் தொகுப்பா இருக்கலாம், சல்லி வேர். டேப் ரூட் ஆர் ஃபைப்ரஸ். ஜெனரலி டைகாட்டினஸ் பிளான்ட்ஸ் ஆஃப் டேப் ரூட். பொதுவா 23 தாவரங்கள்ல ஆணி வேர் தொகுப்பு இருக்கும். மோனோகாட்ல ஃபைப்ரஸ் ரூட், சல்லி வேர் தொகுப்பு. The roots in some plants get modified for storage of food, mechanical support and respiration. அதாவது ஒரு சில தாவரங்கள்ல வேர்கள் மாற்றுரு அடைந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். இதுதான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னப்பா, உருளைக்கிழங்கு ரூட்டு. இங்க பாரு, the root in some plants get modified for storage of food. முள்ளங்கி, நீங்க இது கேரட் அது ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு எந்த ரூட்டு? பேனியன் ட்ரீல வரக்கூடிய அந்த ரூட்டை நீங்க சொல்லிக்கலாம். ரெஸ்பிரேஷன்னா ரைசோபோரா, அவிசீனியா, சொனரீசியா. ஞாபகம் வச்சுக்கோ, ஏற்கனவே படிச்சுதான் நம்ம திருப்பி பார்க்குறோம், வேற ஒன்றும் புதுசு இல்லை. The shoot system is differentiated into stem, leaves, flowers and fruit. அதாவது தண்டு தொகுப்பு உங்களுக்கு தண்டு, இலை, மலர், கனி அப்படின்னு மாறி இருக்கும். The morphological features of stems like the presence of node and internode. கரெக்ட் தானே? தண்டுல என்ன இருக்கும்? கணுவும் கணுவிடை பகுதியும் ஒன்று வரும். Multicellular air and positively phototropic nature help to differentiate the stem from roots. இந்த term phototrophy இதுக்கு முன்னாடி பட்சத்தில் இருந்ததா? எங்கேயுமே இல்லை, சம்மரியில தான் கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்டெம்ன்றது பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக், ஒளியை நோக்கி வளரக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஹெல்ப் டிஃபரன்ஷியேட் தி ஸ்டெம்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ். ஓகே, அப்ப ரூட்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், போச்சா? பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது நேர் புவி சார்பு நோக்கியதுன்னு அர்த்தம். புவியை நோக்கிய புவியீர்ப்பு விசையை நோக்கி நகர்வது வேர்கள். ஓகே, ரைட். அடுத்தது லீஃப் இஸ் எ லேட்டரல் அவுட் growth ஆஃப் ஸ்டெம் டெவலப்டு எக்ஸோஜினஸ்லி அட் தி நோட். இங்க பாத்துக்கோ, எக்ஸோஜினஸ்னா என்ன சொன்னப்பா? அதாவது இலை என்பது பக்கவாட்டத்துல உருவாகுது. அது எப்படி டெவலப் ஆகுதான்? எக்ஸோஜினஸ் அப்படின்னா கார்டெக்ஸ் ரீஜன்ல இருந்து வர்றது, அதான் எக்ஸோஜினஸ். ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஸ்டெம் இருக்குன்னாப்பா, ஸ்டெம்முடைய அனாட்டமி பார்க்கும்போது இது கார்டெக்ஸ் ரீஜனா இருக்கும். ஓகேவா? கார்டெக்ஸ் ரீஜன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன வரும்? பெரிசைக்கிள்லாம் வரும். கேள்விப்பட்டிருக்கியா? பெரிசைக்கிள், சைலம் ஃப்ளோயம் வரும். அப்ப இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல இருந்து உங்களுக்கு வர்றதா என்னதுப்பா? லீஃப். லீஃப்ன்றது ஒரு வெளி தோன்றிகள்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் அட் நோடுனா நமக்கு தெரிஞ்ச விஷயம், கணு பகுதியிலிருந்து வர்றது எக்ஸோஜினஸ். அதே மாதிரி பிரான்ச்சஸும் எக்ஸோஜினஸ் தான். எதுதான் எண்டோஜினஸ் சொன்னேன்? ஒரு தாவரத்துல எது உட்தோன்றிகள்? எண்டோஜினஸ் இன் ஆர்ஜின். லேட்ரல் ரூட்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா? பக்க வேர்கள் தான் பெரிசைக்கிள் ரீஜன்ல இருந்து வரும், பக்க கிளைகள் கார்டெக்ஸ்ல இருந்து வரும். மறக்காத, அது எக்ஸோஜினஸ் எண்டோஜினஸ்னு அதான்ப்பா வித்தியாசம், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் லீஃப் இஸ் எ லேட்டரல், அதை பார்த்தோமா? தீஸ் ஆர் கிரீன் இன் கலர். இலை கிரீனா பச்சை கலர்ல இருக்கும். எதுக்காக? ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்காக. லீவ்ஸ் எக்ஸிபிட் marked variation in their shape, size, margin of x, extent of incision or leaf blade lamina. அதாவது இலை வந்து வடிவத்துல மாறுபடும், அளவுல மாறுபடும். அதோட இன்சிஷன் உள்ள போனா அது பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி மாறும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் லீஃப். நெக்ஸ்ட் the flower is a modified shoot. இந்த வார்த்தை படிச்சோமா? மலர் அப்படின்றது மாற்று அடைந்த தண்டு இல்லது ஷூட், ஞாபகம் வச்சுக்கோ. மீன் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் யூஸ் ஆகுது? ஃப்ளவர். ஓகே, மலர் வந்து பால் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். The flowers are arranged in different type of inflorescence. ரேசிமோஸ்ல இருக்கலாம், சைமோஸ்ல இருக்கலாம். They exhibit enormous variation in structure, symmetry, position of ovary in relation to the other parts, arrangement of petals, sepals, ovals, etc. அதாவது ஃப்ளவர் வந்து நிறைய வேறுபாடுகளை காட்டும். எப்படி? சிமெட்ரி. சிமெட்ரியில தான் நான் பார்த்தோமே, ஆக்டினோமார்பிகா,
சைகோமார்பிகா அது. ஓகே, பொசிஷன் ஆஃப் ஓவரினா ஹைப்போகைனஸா, எபிகைனஸா, பெரிகைனஸா. ஓகேவா? அதர் பார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பெட்டல்ஸ் எப்படி இருக்குது, செப்பல்ஸ் இந்த மாதிரி மாறுபடும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் the ovary is modified into fruit. கருவுறுதலுக்கு பிறகு சூர்பை கனியாக மாறும். ovules into seed. சூல் விதையா மாறும். seeds either may be monocotyledonous or dicot. விதை சீடு ஒரு வித்திலை தாவர விதையா இருக்கலாம், இரு வித்திலையா இருக்கலாம். they vary in shape, size and period of viability. இந்த இடத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க தான் படிப்பீங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதாவது சீடு வந்து ஷேப்ல சைஸ்ல வேரி ஆகும். அண்ட் பீரியட் ஆஃப் வயபிலிட்டி அப்படின்னா என்ன? வயபிலிட்டி பீரியட்னு சொல்லுவோம். முளைக்கக்கூடிய காலம்னு ஒன்று இருக்கு. ஒரு சில சீட்லாம் அப்போவே, அதாவது ஃப்ரூட்ல இருந்து கீழே விழுந்த உடனே ஜெர்மினேட் ஆகும். ஒரு சில சீடு அப்படி கிடையாது, ஒரு வருஷம் கூட ஆகும். சரி, அது முளைக்கிறதுக்கு, அல்லது 1 month ஆகலாம். அப்ப வயபிலிட்டி பீரியட்ன்றது என்ன ஆகும்? வேறுபடலாம் அப்படின்னு அர்த்தம். The floral characteristic from the basics of classification. கிளாசிஃபிகேஷன்ல இதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க தான் படிக்கிறீங்க. நம்ம மார்ஃபாலஜில எங்கேயுமே பார்க்கல. floral characteristics form the basis of classification and identification of flowering plants. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க, எங்கேயுமே பார்க்கல மார்ஃபாலஜில. அப்படின்னு என்ன சொல்றாங்க? மலர் பண்புகள் அப்படின்றது எதுக்கான அடிப்படை? வகைப்பாடு. ஒரு பிளான்ட்டை ஜிம்னோஸ்போமா, ஆஞ்சியோஸ்போமா, மோனோகாட்டா, டைகாட்டா அல்லது எந்த ஃபேமிலின்னு நீங்க வகைப்படுத்தணும்னா அதுக்கு தேவை ஃப்ளவர். சரியா? மறந்துடாத. அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் காண்றது. சரியா? இது எதில் வரும்னு பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ளவர் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. திஸ் கேன் பி illustrated through செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸ். இது எப்படி நம்ம சொல்லலாம்னா அந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவை வச்சு சொல்லலாம். Hence, a flowering plant is described in definite sequence by using scientific terms. சரிங்களா? சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் மூலிமா இப்போ நம்ம சொன்னல கேமோசெப்பலஸ், வால்வேட் ஈஸ்டிவேஷன், சின்கார்பஸ், இது எல்லாமே சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் மூலிமா தான் நம்ம சொல்றோம். The floral features are represented in the summarized form of floral diagram, floral formula. மலருடைய பண்பை மலர் வரைபடம் மூலமாகவோ அல்லது மலர் சூத்திரம் மூலமாகவோ சொல்லலாம். ஓகேவா? அப்ப எது எதெல்லாம் இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கணும், அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாரு. மேபி சம்மரியிலிருந்து கூட கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்றது. சரிங்களா?